வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதிய ஒதுக்குவோம் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா, ரொம்ப ஆணவமா ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசினாரு. அதற்கப்புறம் எதிர்வினை தமிழ்நாட்டு பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அரசியல் கட்சிகளும் சரி, பொதுமக்களும் சரி, கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக தலைமையில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. உடனே இப்போ பாஜக தரப்புல கொஞ்சம் டோன் டவுன் ஆறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தென்படுது. என்ன நோக்கமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி நம்ம தொடர்ந்து இந்த இஷ்யூவை பெருசு பண்ணோம்னா, இந்த மொழி கொள்கை அப்படி அப்படிங்கிறது ஒரு லைவ் வயர் இஷ்யூ. தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியலையே புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் வரலாறு. சோ மீண்டும் தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சீன்றோமோ அப்படின்னு நினைச்சு பாஜக பின்வாங்குதா, இல்ல இது தொடர்ந்தா திமுகவுக்கு இது ஒரு பெரிய மைலேஜை தேடி தந்துரும்னு நினைச்சு பயப்படுறாங்க? இல்ல, தர்மேந்திர பிரதான் ஏதோ திமுக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதான் எனக்கு தெரியுது. அவர் தான் அந்த அளவுக்கு கடினமாக இங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு போனார். என்இபி இப்ப திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. அரசியல் கட்சிகள் எல்லாமே பாஜக தவிர இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியிலும் இருக்கின்ற ஒரே ஒரு ஸ்டாண்டு தான். அதாவது மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுல. நாங்க ஆங்கிலம் கத்துக்கோம், நாங்க தமிழ் கத்துக்கோங்கிற அந்த ஒரு கோட்பாடு தான் அனைவரும் வைத்திருக்கிறார்கள். அது எவ்வளவோ எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கோம் நாம. அதை தாண்டி மறுபடியும் நீங்க ஹிந்தி தான் கத்துக்கணும், இல்லைன்னா சம்ஸ்கிருதம் தான் கத்துக்கணும்னு பேசுறது நிச்சயமாக அர்த்தமற்றது என்றுதான் கருதுகிறேன். அது மத்திய அரசாங்கத்துக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. என்னை பொறுத்தளவு நிச்சயமாக பிரதமருக்கு புரிஞ்சிருக்கிறது, அதே மாதிரி அங்க இருக்கின்ற மேல இருக்கின்ற நபர்களுக்கு புரிஞ்சிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்த கொள்கையை விட்டு அவர்கள் பின்ன வர முடியாது. இந்த சிவன் கழுத்தின அந்த சிவன் விஷம் குடிப்பார் இல்லையா, அப்புறம் அவருடைய கழுத்து அப்படியே நீளமாயிருப்பாரு. அவங்களுக்கு புரிஞ்ச பாஷையில பேசுறது எப்படிதானே முடியும்? அப்போ கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி கீழே அப்படியே கை வச்சிடறாங்க, மேல வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே துப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அந்த நீலகண்டன் என்ற அந்த பேர் வர்றதுக்கு சிவனுக்கு காரணம் அதுதான். அது அங்க விஷம் குடிச்சதுனால அப்படி வந்துருச்சாமா. ஏறத்தால அதே நிலைமை தான் நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்போ அதுல இப்ப அவர்கள் எப்படி பின்னே போக முடியும்? அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஆனால் அது என்ன செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அது பேக்டோர்ல தான் நீங்க சரி செய்ய முடியும். அதாவது என்இபில உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கின்ற விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அது செய்ய முடியும். அதற்கு நிச்சயமாக அது பேக்டோர் சேனல்ஸ் இருக்கின்ற கம்யூனிகேஷன் தேவை. ரெண்டு விஷயங்க நமக்கு இந்த அந்த பணம் தேவை. 2500 கோடியோ 2850 கோடியோ நிச்சயமாக தமிழகத்துக்கு அந்த பணம் தேவை. அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட்ல இருந்து பப்ளிக்காக ரிட்ராக்ட் பண்ண முடியாது. இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள்ல நாம எவ்வளவோ முறை பாஜக அரசாங்கங்களோடு சமரசம் செய்திருக்கிறோம். திமுக ஆட்சியிலே நடந்திருக்கிறது. குறிப்பான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், காவிரி நீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடி இருந்த அந்த டைம்ல 2009 நினைக்கிறேன். அந்த டைம்ல எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தார் கர்நாடகத்துக்கு. தமிழகத்துல முதல்வர் கலைஞர் முதல்வராக இருந்தார். அந்த ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தண்ணியே கிடையாது, பயங்கரமான வறட்சி. அதே நேரத்துல இங்க இருந்து அப்கோர்ஸ் போராட்டங்கள் வெடிக்கிறது, இந்த மாதிரி தண்ணி கொடுத்தா எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் பெருசா போராடி கொண்டிருக்கிறது. அந்த டைம்ல நான் இதை பத்தி ஃப்ரண்ட்லைன்ல எழுதியிருக்கேன். கலைஞரை பத்தி ஒரு இஷ்யூ நாங்க வெளிக்கொண்டு இருந்தோம். அந்த டைம்ல எழுதியிருக்கிறேன். அந்த டைம்ல கலைஞர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப பிடபிள்யூடி செக்ரட்டரி ராமசுந்தரத்தை அழைத்து, என்னப்பா பண்ண முடியும், நமக்கு தண்ணி கிடைச்சுதான் ஆக வேண்டும், அவங்களுக்கு பப்ளிக்கா தண்ணி திறந்து விட முடியாது, ஆனா நமக்கு இல்லைன்னா பயிர் இங்க வாடிடும், என்ன பண்றதுன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, நான் போய் வேணா பேசி பாக்குறேன், நீங்க ஒரு லெட்டர் எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அது அது நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்போ கலைஞர் எடியூரப்பாவை அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி தண்ணி திறக்கவில்லை என்றால் பிரச்சனை, தண்ணி நீங்க திறந்து விட்டுருங்க, நாங்க இங்க பப்ளிசிட்டியிலும் தேட மாட்டோம், எங்களுக்கு பயிர்கள் வாடக்கூடாது, இதுதான் எங்களுடைய பிரச்சனை, இதை நீங்கள் எப்படியாச்சும் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு ராமசுந்தரம் போய் எடியூரப்பாவை சந்திக்கிறாரு. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு நபர் வர்றாரு என்று அறிந்த உடனேயே எடியூரப்பா ஸ்பெஷல் புரோட்டோகால் போட்டு அங்க ஏர்போர்ட்ல இருந்து அவரை ரிசீவ் பண்ணி நேராக தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வருகிறார். அங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை ராமசுந்தரத்துக்கு கொடுக்கிறார்கள். ராமசுந்தரம் இந்த லெட்டரை கொடுக்குறாரு. லெட்டரை அப்படியே படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்து என்ன சொல்றாரு, திஸ் இஸ் எ ரிக்வெஸ்ட் மை பிரதர், ஐ கேனாட் டினை இட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் பேசுறாரு எடியூரப்பா.
ஆனா நீங்க வந்து இது வந்து வெளிப்படையா நீங்க வந்து எங்கேயும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வைக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த இஷ்யூ சால்வ் ஆகுது. அவர் வந்து தண்ணி திறந்து விட்டாரு. ஆனால் அங்கிருந்து ஒரு பிரஸ் ரிலீஸோ இல்லை என்றால் நாங்க தண்ணி திறந்து விட்டோம்ன்ற அந்த இதோ அவர் கட்சிக்காரர் எல்லாருமே வந்து வாயடைக்கிட்டாங்க. யாருமே ஒண்ணும் பேசக்கூடாது பத்தின்னு சொல்லிட்டாரு. அப்ப தண்ணி வந்துருச்சு, உங்கள் பயிர்கள் வாடவில்லை, பயிர்கள் காப்பாற்றப்பட்டது. கலைஞரும் அதை பத்தி ஒரு வார்த்தையும் இங்க பேசவில்லை. இத்தனைக்கும் வந்து அந்த டைம்ல தான் இருக்கிற ஊழல் தரைவரித்தாடுன்ற ஒரு காலமாக இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இது ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேக்டராக கூட கலைஞர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த சமயத்திலோட நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட அந்த சமயத்துல. அவர் சொன்னார், இல்லப்பா இது வந்து பயிர்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை. இதுல போய் நான் வந்து பப்ளிசிட்டி தேடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து என்னுடைய பெருமிதத்தை பேசக்கூடிய தருணம் இது கிடையாது அப்படி என்று உணர்த்தி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வயாமீடியா தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது என்னை பொறுத்தளவுல வந்து நிச்சயமாக ஒரு பிரதமரோ இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற அமைச்சர்களோ அங்க இருக்கின்ற நபர்கள் வந்து நிச்சயமாக தமிழகத்தினுடைய நீட்டுக்கு 12 வருஷம் ஆட்சி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஆட்சி எப்படி நடக்கும்னு தெரியும். அவங்க ஏதோ நினைச்சாங்க, அதுல பாதிக்கு மேல ஒண்ணும் நடக்கல. தமிழ்நாட்டிலயும் நடக்கல, வேற ஒரு ஊர்லயும் நடக்கல. அதனால நிச்சயமாக ஒரு வயாமீடியாவுக்கு வருகின்ற ஒரு தருணமாகத்தான் இது இருக்கும். தாராளமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இதுல எங்க ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர்கள் சென்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போதுதான் ப்ராப்ளம் வருது. இதுவரை அந்த ஒரு அவலம் நான் பார்க்கவில்லை. அமைச்சர்கள் போய் நின்று முன்னாடி நின்று போராட வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சிக்காரர்கள் தான் நான் செய்ய வேண்டும். அதுதான் நான் இதுவரை நடந்து கொண்டிருந்த விஷயம். இதுல அமைச்சர்கள் போய் நிற்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் இதுதான் செகண்ட், அதாவது கட்சி வந்து இதை வந்து எதிர்க்கிறது, தமிழகம் எதிர்க்கிறது என்ற அந்த துணி வந்துருச்சு இல்லையா? ஒரு வைகோ நிற்கும் போது, ஒரு முத்தரசன் நிற்கும் போது, ஒரு தலைவர் நிற்கும் போது, நிச்சயமா திமுக தலைவர்கள் நிற்கும் போது அந்த ஒரு அந்த தமிழ்நாடு யுனைடெட் என்ற விஷயம் தாராளமாக வருகிறது. அதிமுகவுக்கு அதே ஸ்டாண்டாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள் போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் தங்களுடைய செல்ஃப் பப்ளிசிட்டிக்காகத்தான் போய் நிற்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. இட் இஸ் இம்மெச்சூரிட்டி ரிஃப்ளெக்டட் பிகாஸ் மேல இருந்து அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. இதனால வருகின்ற பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். மக்கள் கிட்ட இந்த போராட்டத்துடைய தாக்கம் என்னவாக இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மும்மொழி கொள்கை வந்து ஏத்துக்கங்கன்னு தான் சொல்றோம். இத வந்து இவங்க ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு திரிபுவாத அரசியல வந்து பண்றாங்க, மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான புரிதல் இருக்கும்? திமுக எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசு கிட்ட மல்லுக்கு நிக்குது அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல உண்மையிலேயே மாநில நலன் சார்ந்து மாநிலத்துக்கு வரக்கூடிய அபாயத்திலிருந்து மாநிலத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சிகள் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் மக்கள் கிட்ட இருக்கா? இல்ல இதுல இந்த காம்ப்ளெக்ஸ் தியரிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து மக்களுக்கு புரியாதுங்க. மாநிலத்தை காப்பாற்றுவோம், ஜனநாயகத்தை கடைபிடிப்போம் சொன்னா மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு புரிகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்ற விஷயத்தை மட்டும்தான் மக்களுக்கு புரியும். சும்மா அந்த ரெட்டரிக் வந்து நிச்சயமாக மக்களிடம் எடுபடாது. அது குறிப்பாக அமைச்சரவையை சார்ந்த நபர்கள், அதே மாதிரி ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாம் நாம் வந்து விஐபி ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அது வந்து ஒரு வாடிக்கையான விஷயம் தான். இங்க மட்டும் கிடையாது, ஊர் ஊரா இருக்கிறது. கேரளாவை தவிர பாக்கி எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்குது. கேரளாவில் மட்டும்தான் அந்த இண்டிகோ பிளைட்ல வந்து எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் எல்லாம் அருகில் உட்கார்ந்து சென்னைக்கு வருவார்கள். அது நடந்திருக்கு. ஜெயலலிதாவுடைய மரண சமயத்துல நான் பார்த்துப்போம். அந்த பாடி இங்க இருக்கும்போது அந்த டைம்ல வந்து 2 பேரும் ஒன்னாதான் வந்தார்கள். பினராயி விஜயனும் ஓமன் சாண்டியும் ஒன்னாதான் வந்தார்கள். அதை தாண்டி அந்த மக்களுக்கு என்ன தெரிகிறது? இவர்கள்லாம் சொகுசு வாழ்க்கை வாங்கிட்டு இருக்காங்க, இவர்கள்லாம் போய் வெளிநாட்டு போய் படிக்கிறாங்க, ஏன் நான் இங்க கத்துக்கூடாது? அந்த ஒரு நேரட்டிவ் தான் பாஜக எடுத்து செல்லுது. நீங்க எதுக்காக நீங்க வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க ஏன் எங்களை வந்து கத்துக்கொள்ள விடவில்லை என்று கேட்கிறார்கள். அப்ப அந்த கேள்விக்கான அந்த ஒரு விடை இருக்குது இல்லையா? அந்த விடையை வந்து தமிழகம் எப்படி அழிக்கிறதுங்கிறது தான் கேள்வியா இருக்கிறது. அதற்கு வந்து நிச்சயமாக புள்ளி விவரம் நீங்க என்னதான் சொன்னாலும் கடைசியில இந்த எளிதாக அன்றாடம் இந்த இன்ட்ராக்ட் பண்ணுகின்ற இடத்தில் வந்து இன்னைக்கு பாஜகவினர் வந்து இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக திமுக வேற ஒரு கட்சியும் வேலை செய்யவில்லை. தமிழ்நாட்டிலையும் கிடையாது, வேற ஒரு நாட்டிலையும் வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்சியும் வேலை செய்யவில்லை என்றுதான் உண்மை நிலை. அப்ப இந்த மெசேஜ் வந்து ரொம்ப தெளிவாக போய் சேருது. இன்னொரு மொழியை என்னை கற்றுக்கொள்ள விடமாட்டார்கள், விட மாட்டேங்கிறாங்க, ஹிந்தி கற்றுக்கொள்ள விட மாட்டேங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, அடிக்கடிச்சு மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்றது தவறு. அவர்கள் படிச்ச கல்லூரியில் இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது. அந்த நானே வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பொள்ளாச்சி விஸ்வவித்யாலயம் நான் படித்தேன். அங்க எனக்கு தேர்ட் லாங்குவேஜாக நான் ஹிந்தி கற்றுக்கொண்டேன், செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தி கற்றுக்கொண்டேன். என்றால் எனக்கு தமிழ் வந்து தேர்ட் லாங்குவேஜாக 8ஆம் கிளாஸ் மட்டும் நான் படித்தேன். அதன் பிறகு வந்து ஹிந்தியில தான் நான் வந்து பாஸ் ஆகிறேன், சிபிஎஸ்இ சிலபஸ். அப்ப எல்லா இடத்துலையும் தமிழ் ஹிந்தி இருக்குதான் செய்யுது, ஹிந்தி புறக்கணிக்கப்படவில்லை. அது ஆசிரியர்கள் இருந்தார்கள், நிச்சயமாக படித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை நிலை. இதுதான் உண்மை நிலையா இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு திமுகவினுடைய
அந்த ஒரு அவுட்ரீச் கேம்பெயின் அதுல கிடையாது. திமுகவோட கேம்பெயின் என்ன? இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இருமொழி, இந்த ஒரு கேம்பெயின் தான் போய் கொண்டிருக்கு. இவர்களுடைய பாஜகவோட கேம்பெயின் என்ன? என்னை ஒரு பாஷை என்னால படிக்க முடியவில்லை தமிழ்நாட்டுல, அதற்கு நீங்க அந்த ஒரு ஒரு லைனுக்கு நீங்க மேட்ச் ஆக நீங்க வேற ஒரு விஷயம் சொல்லவில்லையே. இதுதான் பிரச்சனை. இதை தாண்டி வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு முதலாளியா இருந்தா, நீங்க ஒரு விவசாயியா இருந்தால், இல்லை என்றால் நிலம் இருக்கின்ற நபர்களா இருந்தால், உங்களுக்கு ஹிந்தி தான் தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா யார் இருக்கா உங்களுடைய அந்த இதுல இறங்கி வேலை செய்யறதுக்கு யார் இருக்கா? ஹிந்திக்காரன் தானே இருக்கான். அப்ப அவனுக்கு புரியுற பாஷையில தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்ன்றது, அந்த ஹோட்டல்ல இருந்து ஆரம்பிச்சு, ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, எல்லா இடத்துலயும் ஏதோ அறகுற ஹிந்தி நாமளும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அவனுக்கு புரிகிற ஒரு பாஷையில நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம்ன்றதான் இல்ல, உண்மை நிலை. அதுதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேவையின் அடிப்படையில நம்ம கத்துக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட நிறைய ஹிந்திக்காரங்க வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாரும் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி நாமளும் ஓரளவுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை அடிப்படையில நாங்க கத்துக்கிறோம். பட் இதை எங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் தானே வைக்கிறாங்க. இதுலயும் பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஹிந்தி திணிப்பு இல்லை என்றால் ஹிந்தி கத்துக்கிறது, இந்த ரெண்டு இஷ்யூல நீங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி மக்களிடம் இந்த மெசேஜ் எடுத்துட்டு போறீங்க, அங்கதான் பிரச்சனை வருது. இங்க படிக்கிறதோ படிக்காம இருக்கிறதோ, நாங்க வேண்டுமென்றால் நாங்க பண்றோங்கிறதோ, இல்ல வேண்டாம் என்றால் நாங்க வைத்துக்கொள்ள தேவையில்லை என்பதோ, இது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ஆனா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் யாரு டீல் பண்றா இன்னைக்கு? எல்லாமே ஸ்பின் தானே. எல்லாமே எனக்கு காலங்காத்தால எந்திரிச்சா என்னுடைய பாஜக நண்பர்களுக்கு இருந்து எனக்கு ஒரு 4-5 மெசேஜ் வந்திருக்கிறது. அதுல பல விஷயங்கள் இருக்கிறது. திடீரென்று இங்க ஒரு பாலியல் கொடுமைங்கிறாங்க, திடீரென்று இங்க ஒரு கம்யூனல் இதுன்றாங்க. 2 நாள் முன்னாடி என்னாச்சு, மீனாட்சி அம்மன் கோயில்ல கறி வித்துட்டு இருக்காங்க, அது கிட்ட கறி வித்துட்டாங்க, ஒரு தவறான தகவல். அப்போ இந்த மாதிரியான மெசேஜஸ் அன்றாடம் கொண்டிருக்கிறது. இதை முடக்கிறதுக்காக இல்ல, முடக்க முடியாது. நீங்க அதை கவுண்டர் பண்றது எப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கிறது. அப்ப இங்க இருக்கின்ற நபர்கள் இப்ப ஹிந்தி கத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ, அங்கிருந்து வருகின்ற நபர்கள் தமிழ் கத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ, கம்யூனிகேஷன் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க ஏதோ அரை தமிழ் பேசலாம், இங்க இருக்கிறவங்க ஏறக்கூட அரை ஹிந்தி பேசத்தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை இது அரசியலாக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றமோ, ஹிந்தி படிக்கிறது குற்றமோ என்ற அந்த உணர்வுக்கு மக்கள் பல இடத்துல போய் விடுகிறார்கள். அப்போ எங்க நீங்க சொல்றீங்களோ முன்மொழி கொள்கை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம், நாங்கள் அதற்கு முன்னால அதனுடைய கேவியட்டே நீங்க வேணும்னா ஹிந்தி கத்துக்குங்க, யார் வேணாலும் ஹிந்தி கத்துக்குங்க, அதுக்கு அரசாங்கம் என்ன ஒத்துழைப்பு வேணாலும் செய்யும் என்ற அந்த விஷயம் அரசாங்கம் சொல்ல வேண்டும். we are not against any language என்கிற இந்த விஷயத்தை நாம் மிக தெளிவாக நாம் பேச வேண்டும். இதுல சற்றே வேறுபட்ட இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த திடீரென்று இந்த கேந்திரிய வித்யாலயங்கள்ல ஜெர்மன் மொழியை எடுத்து விட்டு அந்த இடத்துல சம்ஸ்கிருத மொழியை திணிக்கிறார்கள். அதாவது ஜெர்மன் நீங்க கத்துக்கூடாது, நீங்க சான்ஸ்கிரிட் தான் கத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்டர் இப்ப வந்திருக்கிறது. இதை நிச்சயமா அனைவரும் கண்டிக்க வேண்டும். இது மக்களுக்கு புரியும். அப்ப நீங்க அதை பேசும்போது, மும்மொழி கொள்கையை பேசும்போது இந்த விஷயம் பேச வேண்டும். திடீரென்று இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, இந்த மாற்றம் எதற்காக வந்தது? இப்ப ஜெர்மன் படித்துக் கொண்டால் வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்குமா? சம்ஸ்கிருதம் படித்துக் கொண்டால் வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்குமா? இது ஒரு பாமரனுக்கு புரிகின்ற விஷயம். இந்த ஒரு விஷயத்தை இன்னும் திமுகவோ பக்க மாற்று கட்சிகளும் எடுத்து செல்லவில்லை என்றதுதான் முக்கியமான எனக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்றது புரியவில்லை, என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் அனைவரும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. இதான் மறுபடியும் சொல்றேன், பாஜக இன்னைக்கும் களத்தில் இருக்கிறது. இன்னைக்கும் ஒரு இஷ்யூ இல்லாத விஷயங்களே இஷ்யூவாக மாற்றி அவர்கள் நிற்கிறார்கள். அதே நேரத்துல ஆளுங்கட்சியோ அருகில் இருக்கின்ற தோழமை கட்சிகளோ அந்த அளவுக்கு வேலை செய்யவில்லை என்றதுதான் உண்மை நிலை. கடந்த ஒரு 4 வருஷமாவே நீங்க பாத்தீங்கன்னா திமுக குறிப்பாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாநில அரசுக்கு ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடியை ஒன்றிய அரசு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பேரிடர்னு போய் நம்ம நியாயமா ஒரு ரிலீஃபுக்காக ஒரு ஃபண்ட் கேட்டா கூட அதுல 1008 கேள்வி கேட்கறாங்க. நாங்க என்ன ஏடிஎம் நடத்துறோம், இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா, இதுல இருந்து நீங்க நினைக்கும் போதெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. உதயமின் திட்டத்திலயும் இதே மாதிரிதான் உருட்டி மிரட்டி கையெழுத்து போட வச்சாங்க. இப்போ இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் எல்லாம் வச்சு ஃபண்டை நிறுத்தி வைக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபண்டுக்காகவோ ஒண்ணு அவங்க கிட்ட நம்ம கெஞ்ச வேண்டியிருக்கு, இல்ல ஒரு போராட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு
கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ அரசு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படியாவது காரியத்தை சாதிக்கணும், இந்த நிதி வரணும், மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அரசுடைய நோக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்புகளை வந்து நம்ம நியாயமா இங்க கையில எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தடவையும் கோர்ட் படி மிதிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்ப ஆளுநர் வழக்கே பாருங்க, ஆமா. கோர்ட்ல இவ்ளோ இழுத்தடிக்கிறாங்க, அவ்ளோ எக்ஸ்பிளனேஷன் கேட்கறாங்க. ரொம்ப தெளிவா தெரியுது ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார்ன்னு. ஆனா இன்னமும் அந்த கோர்ட்ல அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி வீதியில வந்து போராடுறது, இல்ல கோர்ட் கேஸ்ன்னு இழுத்தடிக்கிறதுன்னா, மக்கள் நல பணியை எப்போ கவனிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப அரசு இதில் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? என்ன மாதிரியான எதிர்ப்புகள கையில எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில வந்து இது வந்து தமிழகம் மற்றும் கிடையாது. கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே வந்து ஒரு 10 வருஷம் சந்தித்துக் கொண்டு 10 வருஷத்துக்கு மேலாக சந்தித்துக் கொண்டு வருகின்ற விஷயம். அதற்காக அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்திருக்க வேண்டும். அது வகுக்கவில்லை என்பது நிச்சயமாக அந்த ஆட்சியாளர்கள் மேல் இருக்கின்ற ஒரு குறையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மேலே இருக்கின்ற குறை, அதாவது குறிப்பாக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மேல இருக்கின்ற குறையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன், நமக்கு வந்து பல விஷயங்கள்ல வந்து நிதி கிடைக்கவில்லை என்பது ஒரு உண்மை நிலையாகத்தான் இருக்கிறது. அதுல வந்து நாம வந்து எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பட்ஜெட் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் படிங்க. இங்க இருக்கின்ற அதிகாரிகளோடு இருக்கின்ற எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட் படிங்க. அங்க வந்து எவ்வளவோ இடத்துல வந்து பழுதுகள் இருக்கிறது. அந்த பழுதுகளை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு சாமர்த்தியமான, சாதுரியமான ஒரு கிளவர் கவர்மெண்ட் அப்படித்தான் செய்யும். அதற்கு ஒரு எஃபர்ட் நான் இங்க வந்து பாக்குறதே கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேசஸ் வேர் யூ கேன் ஆக்சுவலி டிமாண்ட் மணி. ஏன்னா வேற எவனும் இங்க கேட்க போறது இல்லை. அந்த விஷயங்கள்ல யாருமே இன்னைக்கு கேட்க போறாத பல இடங்கள்ல இருக்கிறது. அப்போ அதே மாதிரி பிப்ரவரியில நீங்க டெல்லியில போய் முகாமிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக தெரியும் என்னென்ன பணங்கள் எங்கெங்க இருக்குது. நீங்க அதுக்கு ப்ராஜெக்ட் தயாராக வைத்துக்கொண்டு உங்களுக்கு மார்ச்சுக்கு முன்னால முடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பாக்கி இருக்கின்ற மாநிலங்கள் சரண்டர் பண்ற மணியை கூட நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் இப்ப பீகார் மாதிரி ஒரு மாநிலமோ இல்லை என்றால் உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஒரு மாநிலமோ வந்து இந்த காசை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி கிடையாது. அவங்களுக்கு வந்து இப்ப பேசிக்கொண்டிருக்கோம் இல்லையா, 60,000 கோடி 70,000 கோடி ஒதுக்குறார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம் இல்லையா, அந்த பணத்தை வந்து அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே கிடையாதுங்க. அப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனா தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்டே வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் உட்காந்து கொஞ்சம் கேம்ப் போட்டு அந்த காசு கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விடணும்னு சொன்னா போறோம். ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த காசு வந்து செலவழிக்கணும். அது என்ன பிஎம் ஸ்ரீ, பிஎம் ரோஜனா, இன்ஜனா, காஜனா, இன்னொரு ஸ்கீமானாலும் சரி, பிரதமரை பொறுத்தவரை இல்லைன்னா அரசாங்கத்தை பொறுத்தவரை அச்சீவ்மெண்ட் காட்டித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அந்த அச்சீவ்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் காட்டிட்டு போவோம், கேரளால காட்டிட்டு போவோம், மெகால காட்டிட்டு போவோம். அப்போ அந்த ஒரு நெருக்கடி வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது. நீங்க வந்து பட்ஜெட் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க வந்து காசு செலவழிக்கவில்லை என்ற ஒரு நிலை இருக்குது இல்லையா, அந்த ஒரு இடத்துல நாம் தாராளமாக செல்லலாம். அதே மாதிரில ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து அப்பப்போ வந்து அறிவிப்பாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வந்து பல ஸ்பெஷல் நாம இதுவரை கேள்விப்படாத ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ்க்கு நாமளே ஃபர்ஸ்டாக அதை வரையறை வராக்கு முன்னாடியே, கைட்லைன்ஸ் வராக்கு முன்னாடி நாமளே ஒரு கைட்லைன்ஸ் பிரசன்ட் பண்ணிட்டு அதற்கு நாமளே வந்து தாராளமாக அங்கிருந்து காசை எடுத்துக்கொள்ளலாம். நான் இது மத்திய அரசாங்கத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து வி ஆர் மச் மோர் இன்டெலிஜென்ட் தேன் பீப்புள் இன் டெல்லி. இதை நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நாம கத்திட்டே இருக்கலாம், காசு வரல காசு வரல காசு வரல கத்திட்டே இருக்கலாம். இதான் 12 வருஷம் நம்ம கத்திட்டு இருக்கோம். காண்ட் வி பி a little more smarter than that தான் கேட்கிறேன். ரெசிலியன்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், இதுக்கான எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்குதுங்க. இதுல இருந்து why are you not accessing those schemes எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? பாஜகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துல மாநில தேர்தல் வரப்போகுது. சோ எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை டிஸ்கிரெடிட் பண்ண முடியும், இந்த அரசாங்கத்துக்கு டிஸ்ரெப்யூட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், இல்ல மதுரை இஷ்யூ ஆகட்டும், தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய அடுத்த கட்ட வியூகம் என்னவாக இருக்கு? என்னை பொறுத்தவரை இட்ஸ் டெட் ஹார்ஸ். அது சும்மா பிளாட் பண்ணிட்டு பிரயோஜனமே கிடையாது என்று நான் கருதுகிறேன். அது மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், மாநில அரசாங்கத்துக்கும் நன்றாக தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. ஏதோ கையில் ஒரு ஆயுதம் கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்து போராடினாங்க நேற்று, அதோட இது முடிஞ்சு போகுது. ஆனா நிச்சயமா இந்த அழுத்தங்கள் வந்து உணவா இருக்கு. அடுத்த வருஷம் தேர்தல்னா இந்த நிச்சயமாக பல விஷயங்கள் வந்து கொண்டு கொண்டே இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். இதெல்லாம் தாண்டி ஊழல்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, ஊழல் எத்தனை மந்திரிகள் வந்து இப்ப உள்ள போறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.
ஆனால் பிரச்சனை இதுதான். இவர் செந்தில் பாலாஜி கிட்ட சரமாரியாக சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்குது, அதற்கு என்ன பதில் என்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ ஊழலை முன்னிறுத்தி இப்ப பாஜக மறுபடியும் ஒரு கேம்பெயின் தொடர்ந்து விட்டால் அதை எப்படி வந்து திமுக சமாளிக்க போறது என்ற ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதை தாண்டி இந்த ஒரு சம்மரை நாம் எப்படி சமாளிக்க போறோம்? இந்த வருகின்ற இந்த ஒரு வேனல் இந்த சம்மர் சீசன்ல வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி நாம எப்படி யூஸ் பண்ண போறோம் என்கிற இந்த விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 1000 விஷயங்கள் இருக்கு. இந்த 1000 விஷயங்கள்லயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திமுக பேக் ஃபுட்ல இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துல திமுக தான் இருக்குது, எல்லா இடத்துலயும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து திமுக தான் இருக்கிறது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ரிவ்யூ பண்ணி நிச்சயமாக ஆராய்ந்து எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, குளறுபடிகள் இருக்குது, இது எங்கெல்லாம் சரி பண்ண முடியும், மத்திய அரசாங்கத்துல இருந்தாலும் சரி, மல்டிநேஷனல் ஏஜென்சிஸ்ல இருந்தாலும் சரி, எங்கிருந்தெல்லாம் காசு பணம் பெற முடியுமோ அங்கெல்லாம் காசு பணம் பெற்று என்னெல்லாம் ரெவன்யூ ஒர்க்ஸ் இல்லை என்றால் ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ண முடியுமோ அதை வந்து போர்க்கால அடிப்படையில் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள் பண்ண வேண்டும். ஏனென்றால் அடுத்த ஜூனுக்கு அப்புறம் வந்து நிச்சயமாக சற்றே மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதன் பிறகு வந்து நமக்கு சொல்லவே முடியாது சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு. அப்ப நிச்சயமாக இன்று இருந்து இல்லை என்றால் இந்த ஜனவரியிலிருந்து அரசியல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த ஜனவரி முறை இல்லைன்னா ஏப்ரல் முட்டை அரசியல தான் ஓடிக்கொண்டு இருக்கும். அதுல நாம் வந்து எப்படி கவர்னன்ஸ் பண்ண முடியும், மக்களுக்கு என்ன வந்து அதிகமாக செய்ய முடியும், அந்த ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ வந்து ஒண்ணு செய்ய வேண்டும், ரெண்டாவது மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களும் இருக்கிறது. அவுட்ரீச்சும் இருக்கிறது. அவுட்ரீச்சில் திமுக அரசாங்கம் மிக மிக மோசமான இடங்களில் இருக்கிறது. தன்னுடைய தலைவர்களை மட்டும் முன்னிறுத்தி இருக்கின்ற அந்த கேம்பெயின் மட்டும் தான் போய் கொண்டிருக்கிறது. வேலைகள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை வந்து எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது வந்து உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நிச்சயமாக அரசாங்கம் இருக்கிறது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.